சம்பளம் அவங்க முதலமைச்சராகட்டும் பிரதமராகட்டும் அவர்கள் நிர்வாகிகள், அவர்கள் ஆட்சியாளர்கள் என்று சொல்லி நம்மளை கேவலப்படுத்துகிறார்கள். நம்மளிடம் சம்பளம் வாங்கி கொண்டு வருபவர்கள் நமக்கு ஆட்சியாளராக இருக்க முடியுமா? அதை யாரும் சிந்தித்து பார்ப்பதும் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் முக்கிய கருத்துக்கு போகிறேன். காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு நடந்த சம்பவத்தை, நான் தஞ்சையை சேர்ந்தவன், நான் ஒரு சம்பவத்தை இங்கு சொல்லிக் கொள்வதன் மூலம் அவருடைய கருத்தை மக்கள் சரியாக கவனித்தார்கள். ஆனால் அது அவர்களுக்கு புரியும். அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் மாயவரம், இப்பொழுது மயிலாடுதுறை என்று சொல்லப்படுகிற மாயவரம், அப்பொழுது மாயவரத்துக்கு கலெக்டர் அவர்கள் காமராஜர் அவர்கள் வருகிறார்கள். அப்பொழுது மாயவரம் தஞ்சை மாவட்டத்தினுள்ள ஒரு பகுதி. அப்பொழுது கலெக்டர் காமராஜர் அவர்கள் மாயவரம் வந்து வருகிற பொழுது, அன்று திங்கட்கிழமை காமராஜர் வந்து மாயவரம் வந்தார். கலெக்டரை பார்த்தார். ஏனையா, இன்று திங்கட்கிழமையாச்சே, மக்கள் மனு கொடுக்க காத்திருப்பார்கள், நீ உடனே தஞ்சைக்கு செல், இங்கே உள்ள ஆட்களை வைத்து நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்ன ஒரு எளிமையான தலைவர். இப்படி இருக்கிறதா? ஆனால் இன்றைய கால அரசியல்வாதிகள் நிர்வாகிகள் பார்த்தீர்கள். ஆனால் அவர் ஒரு முதலமைச்சர் இங்கே ஒரு ஊருக்கு வருகிறார் என்றால் தான் தமிழகத்தில் உள்ள போலீஸ் படை பாதுகாப்புக்கு போய்விடும். அனைத்து அதிகாரிகளும் அங்கே சூழ்ந்து நிற்பார்கள். ஆனால் அன்று காமராஜர் மக்களை நினைத்தார். இவர்கள் மக்களை நினைக்கவில்லை என்பதுதானே இது காட்டுகிறது. இதை நாம் மற்றொரு நிகழ்ச்சி. காமராஜர் காலகட்டத்தில் எத்தனை அணைகள் கட்டப்பட்டன. அது சாத்தனூர் அணை என்பது